வச்சுக்கிறாங்களேடா. Thank you.
என்ன உன் சின்னமா வேலை எல்லாத்தையும் எனக்கு இருக்குது. அதான் என்ன சின்னமா வேலை அதை விட மிச்சமாக இல்லைன்னு பார்த்தேன். அவங்க கூப்பிட்டாங்க விட மிச்சமா இருக்குதான். அவங்க கூப்பிட்டாங்க நான் போனதுக்கு என்னப்பா சரிவா நான் கூப்பிடுன்னு எதிர்பார்க்கலையா? ஆடா தோசை கலந்தாய கொஞ்சம் தான் அப்பனுக்கு பாடம் சொல்லி
சாப்பிட்டுதான் வந்தேன் காலைல பார்த்து. சரி சரி, அதான் ஆளை காணுமேன்னு பார்க்குறேன். சரி பார்த்துட்டேன். பாராடுறேன். நான் இது வரைக்கும் எதிரூட்டிக்கு உங்க ஊர் எதிரூட்டிக்காரனுக்கு தான் பிறந்தவனு நான் இருக்கிறேன். இல்ல விருந்தாளி தான் பிறந்த நானு. எதிரூட்டுக்கு யாகாலிக்கிட்ட போய் எங்க அம்மா படுக்கிறாங்க. விருந்தாளி கூட எனக்கு சொந்தக்காரன் மதக்காரன் வந்திருப்பான். அதை விட எங்க அம்மாவை தான் பாராடுறேன். எங்க போறாலும் எங்க வந்தாலும் தெரியாது. இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. மகளே, கடல்ல இருந்து கரும்புகிற வரைக்கும் காரி முஞ்சின கடை தெரியாது ஆளே இருக்கக்கூடாது. அப்படி இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. சரி, காரி முஞ்சின கடை கட்டினா ஆமாண்டி, அப்படின்னு எங்க அம்மாவை தான் பாராடுறேன். இருக்கட்டும். ஐயா அரசாங்கத்தை அமைச்சர், வாங்கய்யா வணக்கம் வணக்கம், வாங்கய்யா வணக்கம் வணக்கம், சிறந்தாண்ட வணக்கம். வாயா வணக்கம் வாழக்கடவுது. வாயம்மா வாமா உண்டை வாங்கினாதான் ஆசையிலே நின்று கிடப்பேன். மாமாந்தூர் போய் தின்னாதான் சபைக்கு பேருன்னு சொல்லுவான். இவன் சொல்லுவான், ராமசாமி சொல்லுவான், நான் போவாதரான்னு சொன்ன வீட்டு விசேஷத்துக்கு நீ போய் சாப்பிட்டு வந்துட்டான்னு. புரியுதா? யாரு நிக்கணும் ஒரு இது இருக்குது, புரிச்சா அவன் நிக்கலாம் வராத. நீ நிக்க முடியுமா? இல்ல மத்தரக்காரன் நிக்க முடியுமா? நீ நிக்க முடியுமாடா? தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு போட்டு பேருங்கடா. சரி ரைட், சரி அவசரம். அப்படி அவன் சொன்னான்றதுக்காக வராது இருக்க முடியுமா? அங்க வந்து நின்னுங்க போய்ப்பேன். சரி சரி, இந்த பழையனூர் நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்த இந்த கோட்டை முருகப்பெருமானுக்கு தேர் திருவிழா நடத்தி, கோட்டை முருகன் ஆமா ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்து பக்கத்து ரவுண்டிங் ஊர்ல ஒரு 4-5 ஊர்ல தேர் திருவிழா வருது. ஆடி கிருத்திகை முன்னிட்டு. ஏன்னா அங்க தேர் ஓட்டுறாங்க பழையனூர். 2வது குங்கிலத்தை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். குங்கிலத்தம் எங்க ஊர்லயும் தேர் தான் இன்னைக்கு. புரியுதா? ஆடி மாச கிருத்திகைன்னா வடமா முதல்ல எப்பயும் தேர் ஓட்டுவாங்க. ஆடி கிருத்திகை தான் நிறைய பேர் தேர் ஓட்டுறது வழக்கம். அதோட ரொம்ப ஓஹோ பரவாயில்ல. அப்படி தேர் திருவிழா நடத்தி சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்ச தெய்வமும் கிடையாது, புரியுதா? எங்க ஊர்ல என்ன ஒருத்தன் இது போல தெருவுல பம்பு அடிச்சு காவடி எடுத்துட்டு போனாங்க. உண்மைதான். அவன் ஒருத்தன் கேக்குறான், என்ன பம்பு சட்டம் கேக்குதுன்னு. எவனா காவடி பையன் காவடி எடுத்து ஆடுறான், நீ சொல்லி ஓ அப்படின்னு அவன் சொல்றான். சாமியோடைய மகிமை தெரியாதவன் தான் சாமியை புறக்கணிச்சு பேசுவான். 2 பேரும் பேசினே என்னடா பம்ப சத்தம் கேக்குது. ஆமா, எவ்வளவு காவடி பையன் காவடி எடுத்து ஆடுறான் அந்த கதை என்கிட்ட அப்படின்றான். சரி, அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச மகிமா தான். அவன் அதால பொழைக்கல, நம்ம சாமியால பொழைக்க நினைச்சிட்டு வேண்டிய வேற என்ன வழி கிடைக்குது? அப்பேற்பட்ட கோட்டை முருகப்பெருமானுக்கு தேர் திருவிழா நடத்தி நாடகத்தை வைத்து கண்டுகளித்திருக்கக்கூடிய சங்கீதம் பிறந்த ஊர்னு சொல்றாங்க. அது உண்மையோ உண்மைதான். சங்கீதம் பிறந்த ஊர்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஏன்னு சொன்னு வச்சுக்கோ, இந்த பழையனூர்ல நம்ம எதர்ச்சியாவே நாடகம் இருக்கிறான்னு சொல்லி வெளியூர்ல ஆடுன்னு சொன்னா இந்த ஊருக்காக அது தெய்வ கடாட்சமோ இனத்துல சபையில சொல்றதுக்காக நினைக்காத. கடவுள் உண்மையா அந்த தேதி கண்டிப்பா காலியா இருக்குது. உண்மையா அது என்ன சொல்றது தெரியாது. மண்ணோட ராசி தேதி வாங்குறோமோ இந்த 13 தேதி கரெக்டா அந்த முருகப்பெருமான் பார்த்து நிறுத்தி வச்சிருக்க. டே ஆடுறவ நீங்க ஆடவே தேவைன்றாரு. ஆடி மாசத்துல எந்த ஜமாவுக்காவது ஒரு தேதி காலியா இருந்திருக்குதா? அதை போல இந்த கோட்டை முருகப்பெருமானும் நம்மளுக்கு இந்த காட்சி தருன்னு ஒரு பாக்கியத்தை எழுதியிருக்கிறார். அதை விட இங்க பாரு, சங்கீத பறந்த ஊர்னு சொல்றாங்க. ஒரு பொம்பளை
இருக்கிற பெண்களுக்காகட்டும் ஆண்களாக ஆகட்டும் மிக சிறப்பா ஒரு கூட்டம் ஒருத்தர் முன்னாடி யாரா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மிக தட்ட தெளிவாக ஆட்டம் பார்க்கக்கூடிய ஒரு புரியுதா கற்றவர் ஏதாவது கணக்கறிஞ்சு பேச இருந்தாலும் அந்த காது விட்டு கேட்பாங்க. ஐயா அந்த இடத்துல தவறு செய்யுங்க அப்படின்னு சபை அறிந்து பேசினாலும் அதை வார்த்தை வாங்கி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள். புரியுதா தகுதியற்றவரோடு உறவாட வேண்டுமா அவர் படித்தவரோடு தன்னுடைய தெரிவுகளை உறவாட வேண்டும். அப்படிப்பட்ட நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய படையனூர் நன்னகரத்திலே வாசம் இருந்திருக்கக்கூடிய அருமை தாஜேஜியாருடைய பாதத்திற்கும் கற்றறிந்த கலைஞரமானவர்களுக்கும் நாடகத்தை வைத்துக் கொண்டு ஏன் சொன்னா இப்பேற்பட்ட நாடகத்தை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டோம். தேதியும் காலியா இருந்தது. எங்க ஜமாவுக்கு தான் இந்த தேதியாவுக்கு காலியா இருந்ததுன்னா மிகப்பெரிய பாக்கியம். அதே போல அந்த பாலமுருகனுக்கு தேர் திருவிழா நடத்தி நம் நாடகத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களே என் மச்சம் ஒருத்தர் கம்பெனி வாத்தியாராக இருக்கக்கூடிய கோடை மிருதங்க சக்கரவர்த்தி ஆசைப்பட்டாங்க. ஆமா ரத்த பரிசோதனை நிலையம் வைத்திருக்கக்கூடிய பாலமுருகன் ரத்த பரிசோதனை நிலையம் வைத்திருக்கக்கூடிய செல்வம் கோயிலாருன்னு கூப்பிடு ஒரு மூத்தாருன்னு கூப்பிடு. சரி அப்படி நம் நாடகத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார். இதோ நம் கம்பெனி வாத்தியாராக இருக்கக்கூடிய படையனூரை சேர்ந்த ஏன் சொன்னா பழையனூர்னு ஒரு சில ஊர்ல கண்டிப்பா உண்மையா நான் கபடிக்காக சொல்ல பழையனூர் ராதாகிருஷ்ணன் நாடக சபை நான் டக்குன்னு எனக்கு வரத்து கிடையாது. எல்லாம் தான் பேசுறேன். அந்த பழையனூர்னு நான் சொல்லலன்றதுக்காக ஒரு 15 நாள் என் கூட பேசாத இருந்துட்டான் பாரு. நீ எப்படா எல்லா ஊரும் சொல்ற பழையனூர் மட்டும் என் கூட பேசுறது பேர் உட்காந்துக்கிறாரு பாலவச்சனூர் ராஜகோபால நாடக ஆசிரியர். அவரு கூட விட்டு என் கூட ஒரு 15 நாள் பேசவே கிடையாது. உண்மையில அந்த நேரத்துல எனக்கு பழையனூர் நாடக சபான்னு வரத்து கிடையாது. அந்த ஏன்டா அந்த பழையனூர்னு சொல்ல மாட்டேங்கிற அப்ப உனக்கு எம்மா தர நல்லது கெட்டது இருக்குன்னு என்ன பயங்கரமா பேசிட்டான். உண்மையில அந்த நினைப்புக்காக அந்த சமயத்துல எனக்கு வரத்து கிடையாது. அப்பேற்பட்ட நாடகத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக நம் கம்பெனி வாத்தியாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் கம்பெனி உரிமையாளராக இருக்கக்கூடிய கோடை மிருதங்க சக்கரவர்த்தி படையனூர் சேகர் அவருடைய பாதத்திற்கும் கற்றறிந்த கனவான அவர்களுக்கும் இதோ செல்லமுத்து நாடகாசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் இதோ கோடை மிருதங்க சக்கரவர்த்தி கரும்புலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் மலை திருப்பத்தூர் சேர்ந்த வெங்கட்ராமன் ஆசிரியருடைய பாதத்திற்கும் இதோ ரத்த பரிசோதனையில வைத்திருக்கக்கூடிய செல்வம் அவருடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளித்திருக்க ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் பாதத்திற்கும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க ஐநூறு வந்திருக்கிறார் இல்லையா அவருடைய பாதத்திற்கும் ஏன்னா நேரம் வேஷங்கள் நிறைய இருக்குது. நாமளே பேசிக்கிட்டு இருந்தா போயிடுமா
இந்திராணி என்று விளக்கம் தெரிந்து விட்டது. நான் ஒரு தாய் வேற்றை பிறக்காத பிறந்தவன். அது எப்படி பிறந்த எம்மாடி? இந்த உலகத்தில் லட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்பதற்காக தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் பார்க்கடலை அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கடையக்கூடிய நேரத்தில் முதலில் 32 விருதுகள் பிறந்தது. காமதேனு, கல்பவருஷம், வெள்ளை யானை, வெள்ளைப்புறவி என்று சொல்லப்பட்ட முதலில் 32 விருதுகள் பிறந்தது. அடுத்ததாக கடையும் பொழுது 7 பெண்கள் பிறந்தீங்க. யார் யார் என்று கேட்டால் மண்டோதரி, தாரை, லட்சுமி, ரூபை, அகலிகை, ரதிதேவி, இந்த இந்திராணி சொல் என்று சொல்லப்பட்ட 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள் பிறந்தீங்க. அப்படி 7 பெண்கள் பிறந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? தேவருக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திரனை திருமணம் செய்தேன். ஆமாமா, தேவேந்திரனை திருமணம் செய்தீங்க. ஆமா, தேவேந்திரனை திருமணம் செய்தேன். ஆனால் என் பதியான மன்னவர் தேவலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவர் ஆளக்கூடிய சிம்மாசனத்தின் பேரோ அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. என் பதியான மன்னவருக்கு அமரேந்திரன். ஆமா, எனக்கு இன்னொரு 5 நாமதேயத்தோட பேர் இருக்கிறது. என்னென்ன பேரு? சசி, குலோபிசை, இந்திராணி, சசி, ஐவந்திரி, இந்திராணி என்று சொல்லப்பட்ட 5 நாமதேயத்தோட பெயரை சுட்டி இருக்கின்றேன். ஆனால் எனக்கு அமராவதி என்று ஒரு பேர் உண்டு. புரியுதா? என் பரியாண மன்னவருக்கு அமரேதன் என்று ஒரு பேர் உண்டு. எனக்கு அமராவதி என்று பெயர். ஆமா, அப்படி இருந்தாலும் எம்மாடி எந்த ஒரு குறைபாடு என்பது கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்காருக்கு நான் மனைவியா இருந்தாலும் ஒரு காலத்துல கூட பொண்டாட்டி மேல பிரியமே கிடையாது எங்க வீட்டுக்காருக்கு. ஐயா, ஆமாமா, எந்த பெண்ணை பாக்குறாரோ ஒரு கூச்சா பைத்து முடிச்சு ஐயோ இந்த துக்கடா அதுலயும் மோசமான துக்கடாயவன். ஐயோ, பட்டம் பவுன்ல பட்டு பட்டம் போல போற பையன். ஆமா, ஐயோ அப்படி ஒரு கூச்சா பைத்து உள்ளவன். அப்போ சிவபெருமானை கோரி தவம் செய்தேன். ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்தால் அவருடைய ஆசைபாசத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு மனைவியுடைய வேலை. ஆமா, ஒரு பெண்ணாக இருந்து அவரை திருமணம் செய்து என் மேல பிரியமே பட மாட்டேங்கிறாரு. இதற்கு என்ன காரணம்? சிவபெருமானை கோரி தவம் செய்தேன். அப்போ சிவபெருமான் கோரி ஒரு வரம் கொடுத்தார். அம்மா இந்திராணி, நீ தேவாமிர்தத்தில் பிறந்தவள். ஏது ஒன்றுக்கும் சஞ்சலப்பட வேண்டாம். எந்த பெண்ணை நினைக்கின்றாரோ உன் பதியான மன்னவர் அந்த பெண்ணினுடைய வடிவம் உனக்கு வர வேண்டும் என்று வரமாக கொடுத்தார். ஆமா, எங்க வீட்டுக்காரி எந்த பெண்ணின் வடிவம் நினைக்கின்றாரோ அந்த பெண்ணினுடைய வடிவம் எனக்கு அப்படியே வந்துரும். எங்க வீட்டுக்காரர் அதுல இருந்து பிரிஞ்சு கிடையாது. அப்புறம் வேற ஏழு இங்க கிடக்குது. பொண்டாட்டி வந்து ஒரு பாம்படியான முந்தால முடிக்க தெரியாதவ பொம்பளையே கிடையாது. புரியுதா? ஆமா, மாமியார் இருந்துடணும். மாமியார் இருந்து மாமியார் தான் முடி போட்டு வைக்கணும். ஆமா ஆமா, மாமியார் தொந்தரவு. ஐயா என்ன பண்றது? முன்னாடி அவங்க இருந்தாலும் நல்லது கிடைத்தாலும் நீ தொந்தரவுன்னு சொல்ற. ஐயோ, எப்படி பெரிய தொந்தரவு கொடுத்துற மாமியாரி உனக்கா? ஆமா, ஐயா என்ன பண்றது? மாமியாரி சம்பாதிக்கிறது 1 பைசா ஒரு நேரத்துல நல்லது கெட்டது கொடுக்கறது இல்ல உனக்கு. அவங்க திப்பின வயசான காலத்துல வேணும்னு வச்சிருப்பாங்க. நான் வாஜர் பண்ணேன். என்னதான் பண்றான் காசு? ஓ மாமியார் கை எங்கதான் கொடுத்து வைக்கிறான்? என்ன பண்ண அதுவும் தெரியல. கண்டுபிடிக்கணும். ஆமா, அப்படின்னு உறுதியா இருந்தேன். இதான இந்த காலத்துல மாமியா என்ன பண்றாரு மருமா பாக்குறதா இந்த காலத்துல நான் உக்காந்து தின்னுபால உக்காந்து என்ன வெளியே கிட்டுக்கிட்டுன்னு போகலாம். பேசிக்கிட்டே போறா தெருவுல மாமியா காரி ஒருத்தி முன்னால வந்தா ஏண்டி என்னடி கம்முன்னு விட்டுட்டா அடுகு
அண்டா வச்சுக்கிட்டு அடுக்கு சட்டியாச்சு கொடுத்துட்டு போக கூடாதா? சொம்ப வச்சுக்கிட்டா அதான் அண்டா வச்சுக்கிட்டு ஒரு சொம்பியாவது கொடுக்க கூடாது. அண்டா வச்சுக்கின்னு இந்த அடுக்கு சட்டி கொடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஓ அண்டா வச்சுக்கிட்டு அடிச்சு சட்டியாவது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லினே போனா தெருவிடா நின்னு பேசல. ஓ இன்னும் அடுக்கு சட்டின்றா அண்டான்றா. உன் மாமியா தெரியவே போறவன் இந்த வார்த்தை சொல்லிட்டு போறான். ஆமா உனக்கு இது சந்தேகமா புடிச்சு இது சந்தேகமா ஆயிடுச்சு. ஓ. அப்ப நான் என்ன பண்ணேன், என் மாமியார் சொன்னா பாரு, அவளை கொஞ்சம் காக்கா பிடிச்சேன். ஓ அந்த தெருவுல போய் சொல்லிட்டு போற பக்கத்துல இருந்தவள. ஆமா அவளை காக்கா பிடிச்சேன். என்னடி என் மாமியார் என்னமா அண்டான்றா அடுக்கு சட்டி அடி சட்டின்ற என்ன ஐயா பொருள் என் வீட்டுல இருக்குது. போய் தேடி பார்த்தா என்ன பொருள் இருக்குது என்னன்னு கேட்டேன். அது என்ன கேக்குற அது சொல்லியதான் ஆகணுமா அவளுக்கு கொஞ்சம் இப்பதான் சும்மா அடிக்கிறாள் இந்த கடை மிச்சல் வெளியே சொல்லிதாரா சும்மா இருப்பாளா? ஆமா அது ஒண்ணு இல்ல அந்த ஏரி வேலை காய்ச்சலாம் சேர்த்து எனக்கு சேர்த்து என்கிட்ட வட்டி கொடுத்து வச்சுக்கிறோம் 5000 ரூபாய். அது வேறு அசலு அசல் வென்றது அண்டா அண்டா அடி சட்டினா பாரு அது வேறு வட்டி. ஓ அண்டா வச்சுட்டு அடி சட்டி கொடுத்தா வட்டி கொடுத்து கேட்டுக்கிறா. எம்மா போலமா இவ கண்டுபிடிச்சுக்கிறா பாரியா. அண்டா வச்சு அடி சட்டி கூட நீ கேட்டு போறா. அண்டான்றது அசல், அடி சட்டி இந்த வட்டி வட்டி கூட அசல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போறா. அப்படின்னா இந்த மாதிரி மரிமை உங்ககிட்ட குடும்பம் பண்ண முடியுமாயா? வச்சு ஒரு கதை அழகா பத்தி அதெல்லாம் கண்டுபிடிச்ச பாரு. சாமர்த்தியமான ஆள்றா நீங்க 3 பேரும். கண்டுபிடிச்ச சாமானியமான ஆள் கிடையாது. எப்படி கொண்டு வந்து எப்படி போறது சாமர்த்தியம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி பரவாயில்ல அம்மா உன் மாமியா சாமர்த்திட்ட உன் தம்பிய வச்சுக்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்னா ஒரு நாளைக்கு கூட குடும்பம் பண்ண மாட்டாரு, என்ன வெளியே அனுப்பிடுவாரு. அத போல சரியான இன்னி ஒரு ஆள் தான். ஆமா அப்படியே உருவம். ஆமா பேர் உருவம் ஆம்பளை தெரியும். எங்க வீட்டுக்கார அண்ணில இருந்து முந்தால அப்படியே முடி போட்டு அப்படி என்ன அப்பா நவர மாட்டார் பாரு. எங்க வேணாலும் சுத்துவாரு. ராவண எங்க தவற நவர மாட்டாரு. புரியுதா? சரி சரி. அப்படி என் கல்யாணம் பண்ணவர நானும் சரச சல்லாபமாக இருந்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. சித்திரசேனன் ஒன்று, தெய்வானை ஒன்று. புரியுதா? அழகாக 2 மக்கள் இருக்கிறார்கள். ஆனா குறை என்பது கிடையாது. சந்தோஷமாக இருக்கின்றேன். அசுராதி தொல்லைகள் என்பது கிடையாது. அசுராதிகள் தொல்லைகள் இருந்தது. சிவபெருமானுடைய திருக்கருணையால் திருப்புராதிகளை எரித்து சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனா குறை என்பதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. உத்தாமியால் பலகனே ஐயா உத்தாமியால் புத்திரனே புத்திரனே பத்து கொண்டு உரை பணிந்தேன் பாதுகாரு வேறா பஞ்சு போல பறக்கிறேனே பார்வதி வேறா சக்தி வடி வேறாரே உத்தாமியால் புத்திரனே ஐயா உத்தாமியால் புத்திரனே புத்திரனே பத்து கொண்டு உரை தொழுதேன் பாதுகாரு வேறா பஞ்சு போல பறக்குறனே பார்வதி வேறா. திரத்திர சித முக வீரத்திர பாரு கோப கோபத்தினால் அரக்கதலை குறம் மறுத்தாயே. திரத்திர சுர திரத்திர சிங்க முக வீரத்திர பாரு கோப கோபத்தினால் அரக்கதலை கருவறுத்தாயே. நான் பட்டேனா இந்த பாவி பட்டேனா படரா கெட்டேனா மொட்டையாண்டி வேற எடுத்து வரம் கொடுக்கறையா பட்ட மரமாரே நின்றே குரு எடுக்கறையா. கார்த்திகை பாறை உண்டாய் மூச்சுகற்கு காட்சி தந்தாய். கார்த்திகை பாறை உண்டாய் மூச்சுகற்கு காட்சி தந்தாய். வேடுவனை அவதரித்தாய் வேலடி வேறா. இதுதான் வரப்படுத்த நான் சுமந்து விட்டாரு தப்பே. சரி ரைட்.
டவுனா இருக்கு சுவாமி மலர் பாதம் செய்த தொண்டே மலர் பாதம் செய்த தொண்டே ஐயா தேவி உங்கள் என்றாணியார் பலவித பூஜை செய்து என்னவா சரணம் உங்கள் பாதத்திற்கு உன் மனைவி இந்திராணி அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் பூர்த்தி செய்தேன் மாணிக்கமே நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடு சுகட்சேமமாக வாழ வேண்டும். சித்தம் எனது வாக்கியம். அதற்கு ஒரு வாக்கு விட்டாச்சு. ஆமா. ஐயே இன்னாரம் தண்ணீரை சிந்தாரே இப்போது சந்தோஷமாக இருக்கிறோம். தேவலோகத்திலே சிம்மாசனத்திலே அமர்வோம். யார் வருகிறார் என்று பார்க்கிறோம்.
வாரத்தை ஒண்ணுமே கேட்கல. எப்படி வா அப்படியே ஒரு வருடம் வச்சு போதும். இப்படிதான் அந்த பேசுறாரு விட்டுட்டுனா வாட்ட வரும் பாக்குறியா? என்னிடம் மகன மகனமாக பேசினார் என் கொட்டையை கசக்கி சாபத்தை கொடுத்து விடுவேன் படவா. உத்தராட்சி கொட்டை ஐயா ஐயா நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்ந்தது. நிறைய பணம் முடியாது 2 நாளா பாவம் இடுப்பு வலி முது வலி. ஆமா ஐயா இதெல்லாம் போகணும் கொட்டியும் உன் தந்தைய தலைமையில் வைங்க. உத்தராட்சி கொட்டை சுகி பாவா போயிடும் கண்டிப்பா. அப்படியே சரியாகனாலும் நான் ஒண்ணு சரியாகிறேன். எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் சரி நான் கூட்டு போறேன். சுகி பாவா ஆகட்டும் ஐயா. ஐயா என் தலைமை ஐயா என் தலைமை உன் தலைமை உனக்கு பாவம் அதிகமா பிடிச்சிருக்கீங்க. டெய்லி சூரவாசார அடி வாங்குறேன். சரி உங்க அப்பா செஞ்ச பாவம். சுகி பாவா சுகி பாவா சுகி பாவா வீணைக்குரியவன் நாரதர். ஆமா. ஆனா தேவலோகத்தை தேடி அவருடைய வீணை சத்தத்தை கேட்டா இந்த சத்தத்தை பார்த்தா முனிவருடைய வீணை சத்தம். ஆனா அந்த சத்தம் எப்பெல்லாம் தேவலோகத்துல கேட்குதோ அப்பெல்லாம் நமக்கு ஆகாத சகனம். என்னடே அந்த நாள் பாதம் கொஞ்ச நாளைக்கு பூமியில இருந்த அந்த தேவலோகத்துல நம்ம நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள அவனுக்கு எங்க மூக்கு வைத்துட்டு பையா மூக்கு வாதம் பண்ணா தெரு நாயாவா? ஏய் இந்த வார்த்தை காதுல கேட்கக்கூடாது. வந்திருந்தா தேவலோகத்திற்கு அவர் பாதம் படுவதற்கு நம்ம பாக்கியம் செய்யணும். தேவ தந்தி அவர்கிட்ட ஏடா கூட பேசக்கூடாது. அப்புறம் பேசலாம். உயர்ந்த சிம்மாசனம் கூட வந்த உடனே மரியாதை சும்மா சரியான மரியாதை கொடுக்க போறாங்க. கை இப்படி காட்டுற வணக்கம் சாமி. சுகமாக வாழ்ந்துரு. சுத்தி வரும் ஐயா ஒரு கோடி வணக்கம். நீ மட்டும் தனித்திருக்கிறாயா? மனைவி இந்திராணி நேரமாகிறது. விநியோக சஞ்சாரி நாரத மகா முனிவரே வணக்கங்க. அருமறை உணர்ந்திட்ட பெரியோரே தங்கள் தீவாடி மறையோரே
திருவாடி படுத்து கண்ணையோரே உங்கள் திருவாடி தண்ணிலே செல்வியின் தாடியார் திருவாடி தண்ணிலே செல்வியின் தாடியார் எந்திராணி அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்தார் ஐயனே. நீங்கள் இருவரும் சுபசாமமாக ஒரு சங்கதி என் பொண்டாட்டி ஒரு தந்திரம் சொல்ல போறான். அந்த தந்திரத்தை கேட்டு நடந்துங்க. இன்னைக்கு ஒரு தந்திரமான பேச்சு. அழியாத வீட்டுக்கும் நுழையாத விரந்தாளி ஒருத்தர் வீட்டு கூப்பிடாத வரக்கூடாது. காலை முடிச்சு எனக்கு தெரியும். திருலோக சஞ்சாரி நாரக பெருந்தகை. ஆமா. ஆனா அந்த ஆளு வரும்போதெல்லாம் எதனா 2 சோற கலப்புறான். நீங்க 2 பேர் தான் முன்னால மாட்டீங்க. அந்த ஆளை விட என்னை போட்டு இழுத்து போட்டு உடைக்கிறான். இன்னைக்கு ஒரு சங்கதி என்னன்னா, உங்களை எக்கச்சக்கமா பேசுற மாதிரி தான் தெரியும். புரியுதா? ஆனா உங்களை கிடையாது. நான் ஒரு கெட்டிக்காரி. அதனால எக்கச்சக்க சாந்தி அந்த பேசுறது இங்கதான் வார்த்தை அங்க குத்துற மாதிரி தெரியும். புரியுதா? நீ மேலே கேட்கிற கேள்வி தேவலோகத்துல நீ பாதம் படிய கூடாது. அதனால நான் எக்கச்சக்கமா பேச போறேன். மானம் கிடையாதா? கொட்டாட்டிக்காரி சோறு வாங்கி தரா, குடும்பத்தோட அது தெரியும், நல்லது தெரியுதா, ஏழு மானம் தேவலோகத்துக்கு வரலாமா? ரத்தம் ஓடுதா, சீவு ஓடுதா, தெரிஞ்சா பையா அப்படியே குத்தி விடுவோம். குத்தி கண்ணு மேல அப்படியே குத்தி விடுவோம். நானு இங்க மட்டும் பேசாத. ஆமா, உனக்கு சூடு சொல்றேன்ல, மான இல்ல, உன் கையில ரத்தம் ஓடுதா, சாக்கடை சேர் ஓடுதா, அட கைதி பிறந்தவன எங்க பக்கத்துல போய் போற வயல புறம்போக்கு புளியா மரத்துல சுருக்க மாட்டிக்கோ. பட்டா மரத்துல மட்டும் பட்டாக்கார வந்து எழுப்பிச்சுவான். இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. உங்களை இந்த ஜாயில கை வச்சு செத்துற கூடாது. பொண்டாட்டி பையா தாலியா இருக்க பொண்ணு எங்களை கேட்டாங்க. நான்டா எனக்கெல்லாம் 2 பொண்டாட்டி தாலியா அப்ப நான் தான் காய்ச்சி போறது. என்னடா நான் காடு போடலாம் தெரியும். பேசுவான் அவன் 7 மாதத்துக்கு பேச மாட்டான். என்னடா ஓ ஏண்டா தினந்தோறும் 3 லோகம் பழக்கம். தேவலோகத்தை என்ன நடைமுறை வரலான்னு சும்மா பாத்துட்டு போனதான் வந்தேன். எதனா பண்ணமா அவன் குடும்பத்துல ஏன்னா தப்பா சொன்னமா? வாய் வந்த மாதிரி கேக்குறான். தட்டி தாலியா இருக்க பொண்டாட்டி இல்லன்னு கேக்குறான். அவ இந்திராணி
உடம்புல சீ ஓடுதா ரத்தம் ஓடுதா எதுக்காக எனக்கு அதெல்லாம் பண்ண என்ன அவளை சும்மா விடலாமா அவங்க அண்டாவாய அவனை விடவே கூடாது அதை விடுகிறவன் இந்திராணி அதை விட அந்த இந்திராணி ஒரு ஆம்பளை வரலாம் கோவம் ஒரு பொம்னடி பொறுமை இல்லாத போத்து இன்னைக்கு ஜிப்பி போறதே சரி ஆனா நம்ம எதுவும் கலங்கம் பண்ண வேணாம் தான் வந்தோம் இவ்வளவு பேச்சு பேசாம சும்மா போகக்கூடாது இனி சும்மாவே போகக்கூடாது கலகம் எங்க கலகம் தேவரத்து இருக்கா அர்ஜாதிட்டு இருக்கா முட்டுராஜ வேண்டும் பரவாயில்ல ஆண்டு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சேன் எவ்வளவு வேலை என்னடா இருக்கிறது அவன் அகமுற்று கொண்டான் மயாதிரபுரி மற்ற சாண்டு சூரபதுமா